மாத கடைசி சுத்தமாக கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தேன். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம். பேச்சாடி பேசுன, நீ பேச்சா பேசுன. மூணாவது புருஷன் இதே கல்யாணம். நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி நாங்க அவ்வளோ தூரம் பெற்றவங்க ஏன்னா நான் பிறப்பாளி கிறிஸ்தவர், அவர் பிறப்பாளி இஸ்லாமியர். நாங்க உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்கோம் சார். எங்க இருந்தோ வந்து ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார், அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னு சொல்லனா, மூணாவது புருஷன். அப்ப 2 கணவரை காட்டுங்க சார். நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்கள யோசிச்சிங்களா? எங்களை பெத்தவங்களை யோசிச்சிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க, எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? நீங்க தானேம்மா யோசிச்சிருக்கணும். நீங்க தானே யோசிச்சிருக்கணும். உங்க பெத்தவங்களை பத்தி, உங்க சொந்தக்காரங்களை பத்தி, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி நீங்க தானே யோசிச்சிருக்கணும். ஒரு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி யாருமே தரம் தாழ்த்தி பேசாத அளவுக்கு ரொம்ப மரியாதையாக தரம் தாழ்த்தி பேசுனீங்களே. நீங்கள் தானே நமக்கு பெற்றவங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, எதிர்காலம் இருக்குது, கணவர் இருக்கிறாரு, குடும்பம் இருக்கிறாருன்னு நீங்கள் தானே யோசிச்சிருக்கணும். யோசிச்சிங்களான்னு மற்றவங்கள கேட்டு என்ன பலன்? நீங்கள் யோசித்தா உங்களுக்கு வாழ்க்கை உண்டு.